தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தபால் நிலையம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக வந்து வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காலிடங்களை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்தியா முழுவதும் 28,700க்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஹியூஜான வேக்கன்சி அப்படின்ற போது நிறைய பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தபால் துறையில் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியான ஜாப்பாகவும் இருக்கும். ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த ஜாப்புக்கு வந்து அனைத்து பீப்புளுமே சரி அப்ளை பண்ணிக்க முடியும். அனைத்து பீப்புளுக்குமே எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29,380 பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கேட்டகரியில் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 14/2/2026 சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் தெளிவாக கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக 2 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிபிஎம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆல்ரெடி வந்து தபால் துறையும் சரி இல்லை நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கும் சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிபிஎன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜாப் போஸ்டிங்கில் சேலரியை பொறுத்த வரைக்கும் 12,000லேருந்து ஆரம்பித்து 29,380 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம் அண்ட் தேக் சேவாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 10,000லேருந்து ஆரம்பித்து 24,470 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும், நல்ல சேலரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குதுன்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுமோ அதை கிளிக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு குறையாக வந்து இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 45 வயது வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அதர் பேக்வர்ட் கிளாஸஸில் ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. 43 வயது வரைக்கும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எக்கனாமிக்லி வீக்டு பர்சன் இருப்பாங்களே, இடபிள்யூஎஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து எந்தவித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இல்லை அப்படின்னு இருக்காங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்கலில் ஓரளவு மார்க்ஸும் நீங்கள் பெற்றுக்கணும். அதே நேரத்தில் இங்கிலீஷ் லேட்டராக நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறது கூட நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி இல்லை யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் சரி, ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் கண்டக்ட் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களோட லோக்கல் லாங்குவேஜை உங்களுக்கு தெரிந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் அப்படின்றதுனால நீங்கள் தமிழை சூஸ் பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதோட வேகன்சி ஓவராலாக இந்தியா முழுவதும் இருப்பதாக சொல்லியிருந்தாலுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ பார்த்துக்கிற நிறைய பேர் வந்து தமிழ் பீப்புள்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடும் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இங்கே புதுச்சேரி மக்களாக இருந்தாலுமே சரி நீங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழாக வந்து இருக்குது. அதாவது நீங்கள் தமிழில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போதும். அதே நேரத்தில் புதுச்சேரி மக்களும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 31/1/2026. அதாவது 31 நான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து ரெடி பண்ணேன்னா இன்னும் வந்து எனக்கு பார்த்த சர்வர் வந்து ஸ்லோவாக தான் இருந்துச்சு, இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா கொஞ்சம் பொறுமை காத்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஸோ 31/1/2026 14/2/2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் அதை பற்றிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 2/2/2026 16/2/2026 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்லாம் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஒன்றுமே கிடையாது. GTS ஆன்லைன் சொல்லி போட்டாலே போதும். உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கிட்ட போனீங்கனாலே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஜாப்ஸ், அதுக்கப்புறம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் இதில் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அப்ளை ஆன்லைன் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி என்ரோல்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் அப்படின்றத கொடுத்து உங்களால் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு, அதாவது 31ஆம் தேதி, இப்போ அந்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 31ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ 31ஆம் தேதி நீங்கள் ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு 11 o'clock ஒரு 12 o'clock மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு தெரியல ப்ரோ, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கூட நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ ப்ராப்பராக தயவு செஞ்சு ஜாப்க்கு எல்லாமே அப்ளை பண்ணுங்கள்.